ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சளி உங்களுக்கு உள்ளே இருந்தாலும் சூப்பராக வெளில கொண்டாந்துடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சட்னி. இந்த டைமில் நம்ம எல்லாத்துக்குமே அவசியம் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சட்னி. கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். நம்ம அரைக்க போகிறனால இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இது கூட 10 அல்லது 12 பூண்டை 2 நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு ரெண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதுவுமே நமக்கு ஒரு உடம்புல இருக்க எக்ஸஸாக இருக்க சளி அது மாதிரி தேவையில்லாமல் இருக்க மியூக்கஸ்லாம் வெளியாகுது. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். இதில் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சட்னிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா புளியோட டேஸ்ட்டில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சட்னியோட மெயின் இன்க்ரீடியன்ட் தூதுவளை. அதை வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். இப்போ இந்த தூதுவளையை சேர்த்துக்கோங்க. இது ஒரு பாக்கெட் 10 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அப்படியே அதில் உள்ள தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறும் இலை மட்டும்தான் சேர்க்குறேன். தண்டை தூக்கி போட வேண்டாம். அதை நம்ம ரசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் தூதுவளை புளிக்குழம்பு, தூதுவளை ரசம், சூப்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். தூதுவளை தோசை கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இலை மட்டும் கலர் மாறுமே தவிர டேஸ்ட் மாறவே மாறாது. நீங்கள் எதில் வேணால் இதை சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இதோட டேஸ்ட் துவக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரி மித்த இலைகள் மாதிரி இருக்காது. எதில் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். நான் பர்சனலாக எனக்கு சளி பிடிச்சிச்சின்னா எந்த விதமான சளிக்கு வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 டைம் சாப்பிட்றப்ப நமக்கு சளி எப்படியாவது வெளியில் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கணும். ஏன்னா ரொம்ப வதங்காமல் பச்சையாக போட்டோன்னா ரொம்ப பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்குவோம். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதே கடாயில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக அதை பொரிய விட்டுட்டு நமக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். பச்சையாக பூண்டு கூட இது கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள சட்னியை இது கூட சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட கலர் நமக்கு நல்லா மாறிட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த நல்லெண்ணெய் வெளியில் அப்படியே அப்சர்வ் ஆகி ஃபுல்லாக அப்சர்வ் ஆன நல்லெண்ணெய்லாம் வெளியில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணக்கூடாது. இது வேறு ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போட்ட புளி இதெல்லாம் சேர்த்து ஒன்றா பிளெண்ட் ஆகி அது நல்லா மிக்ஸ் ஆகி அதில் உள்ள அந்த எண்ணெய் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இந்த மாதிரி பதத்துக்கு அடுத்த பதம் இப்போ இது போல் வரணும். இது மாதிரி எண்ணெய்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ சூப்பரான தூதுவளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தொக்கு, தூதுவளை ஊறுகானும் கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் இது வச்சுக்கலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் பிடிக்கும், பட் சளிக்கு பிடிக்காது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.